The Bible speaks one truth which you cannot see and perceive in any other place or literature. The வேதம் எந்த ஒரு சத்தியத்திலும் எந்த ஒரு இடத்திலும் பார்க்கக்கூடாத ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். It is truly an amazing thing that we could really know it by our experience. நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறையில் இது உண்மையாலுமே காணப்படக்கூடிய ஒரு காரியம். What is that? அது என்ன? The heart is wicked about all other things in this world. இருதயமானது எல்லாவற்றை பார்க்கலும் திருக்கும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிற ஒன்று. Yes, dear people, our heart is such a wicked one. நம்முடைய இருதயமானது அவ்வளவு பொல்லாதது. The deception of the heart is to think or to make us to feel that we are better people. இந்த உலகத்தில் நம்முடைய இருதயத்தின் வஞ்சனை என்னவென்றால், நம்ம நல்ல மக்கள். In one way or other, we go back to that always. ஏதாகிலும் ஒரு விதத்தில் நம்ம எப்போவுமே அந்த பகுதிக்கு போகிறவர்களாகவே இருக்கிறோம். We wander about, but ultimately we circle around the same place of our exalting our own righteousness. நம்ம சுற்றி வளைச்சு வந்து கடைசியில் நம்முடைய சொந்த நீதியை நிலைநாட்டும்படியாக நாம் பார்க்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். Even so-called saved people are also of the same thing. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற மக்களுடைய நிலையும் கூட அதுவாகவே தான் இருக்கிறது. So it is a great battle that every child of God has to fight against this always. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த காரியத்தில் அவர்கள் போராட வேண்டியவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் விதமாக இந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இதில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். There is no doubt about it. இதை குறித்து எந்த விதத்திலும் சந்தேகம் என்பதே கிடையாதுங்க. So we have to deal with our wicked heart, a pride heart, a proud heart always in this aspect. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஒரு காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே இதில் நாம் போராட வேண்டியவர்களாக இருக்கிறவர்களாகவே இருக்கிறோம். பொதுவாக இந்த இடத்தில் மறுபடியும் பவுல் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். St. Paul again and again speaks of it. பரிசுத்த பவுல் இதை குறித்து மறுபடியும் எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், St. Paul says here, இங்கே 10வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 3வது வசனம், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல். The Bible says they don't know the righteousness of God. தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், they don't know the righteousness of God, one thing, and the other thing they want to establish their own righteousness. Suppose if you take any religion in the world,
இந்த உலகத்தில் எந்த ஒரு மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் the teaching of it is to establish their own righteousness. அவர்கள் செய்யும்படியான ஒரு காரியம் என்னவென்றால் அவர்களுடைய சொந்த நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுகிற பிரயாசம். They always try their level best to establish their righteousness. அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இந்த நீதியை நிலைநிறுத்தும்படியாக பார்க்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். Any religion, you take any religion in the world, இந்த உலகத்தில் எந்த மதத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், whether Hinduism or any religion, each and every religion speaks of one thing. ஒவ்வொரு மதமும் ஒரு காரியத்தை தாங்க போதிக்குது. என்னன்னு சொன்ன, வாட் இஸ் தட்? டு எஸ்டாப்ளிஷ் their own righteousness. தங்களுடைய சொந்த நீதியை நிலைநாட்டுகிற ஒரு காரியம். இஸ்லாம், they follow some certain rules to establish their own righteousness. சில காரியங்களை அவர்கள் பின்பற்றி தங்களுடைய அந்த நீதியை நிலைநாட்டும்படியாக பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். Any religion in the world, உலகத்தில் எந்த மதமும் சரி, even among Christianity, Arminianism tries to establish its own righteousness, the human being. மனிதர்கள் தங்களுடைய சுய நீதியை நிலைநாட்ட பார்க்கிறார்கள். We have been thinking of Arminianism and Calvinism recently. சமீப நாட்களில் ஆர்மேனியனிசத்தையும் கால்வினிசத்தையும் சிந்தித்து வருகிறோம். Arminianism speaks, I have found out God. Arminianism, Arminius என்பவர் போதித்த போதனையில் பார்க்கிற காரியம், நான் தேவனை கண்டுகொண்டேன், ஐ அக்செப்டட் லார்ட், நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன். There is an amount of self will in that. அதில் சுய நீதிங்கிறது இருக்கிறது. So including Arminianism and every religion in the world tries to establish its own righteousness. ஆகவே ஆர்மீனியனிசம் உள்பட எல்லா மதங்களும் தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்டவே பார்க்கிறது. This is the craving of every man in this world to establish own righteousness. இதுவே ஒவ்வொரு மனிதனுடைய தீராத உள்ளான மனநிலையாக இருக்கிறது. என்னுடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும். I would like to show that I am better than another person. இன்னொரு மனிதனை விட நான் பரவாயில்லை. I know more about God. தேவனை குறித்து நான் அதிகமாக தெரிந்திருக்கிறேன். In so many ways we try to establish our own righteousness. பல விதங்களில் நம்முடைய நீதியை நாம் நிலைநாட்டும்படியாக பார்க்கிறோம். That's why St. Paul says, அவர்கள் தேவ நீதியை அறியாமல். Dear people, if a man really understand the righteousness of God, I tell you, his heart will be broken. அவருடைய இருதயம் உடைபடும். There is no desire at all in him to rob God's righteousness in his place of his own righteousness. அவன் ஆண்டவருடைய நீதியை திருடி தன்னுடைய இடத்தில் வைத்துக்கொள்ள பார்க்கவே மாட்டான். So it shows the ignorance, அறியாமையை காட்டுகிறது. Even though he may say that I know the truth, he is a man of utter ignorance. அவன் தன்னுடைய வாழ்க்கையில அறியாமையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். That's why St. Paul says, தேவ நீதியை அறியாமல், it does not touch the very depth of his heart. அவருடைய இருதயத்தின் ஆழத்தை அது தொடவில்லை.
It has not really broken his heart. அவருடைய இருதயத்தை உண்மையாலுமே உடைக்கவில்லை. His heart is still intact. அவன் இருதயம் இன்னும் அப்படியே கடினமாகத்தான் இருக்கிறது. Outwardly he appears to be a religious person. Outwardly he talks of so many things as though he knows more things. வெளியே பார்த்தா ரொம்ப பக்திக்குள்ளவனைப் போல அவன் தோற்றமளிக்கிறான். பேச்சிலும் கூட அதிக பக்திக்குரியவனைப் போல தன்னை வெளிப்படுத்த அவன் பார்க்கிறான். But inwardly his heart is so hardened. ஆனால் உள்ள அவன் இருதயம் இன்னும் கடினமாகத்தான் இருக்கிறது. Because he doesn't know the righteousness of God. ஏனென்றால் அவன் தேவனுடைய நீதியை அறியாமல் இருக்கிறான். What is God's righteousness? This is a great amazing thing. Probably I don't think that we could have time for this now. அதுக்கு இன்னைக்கு நமக்கு நேரம் இருக்குன்னு நான் சொல்ல முடியல. But one thing that we must know, if you try to prove of your own righteousness before God, ஒரு காரியம் உன்னுடைய நீதியை நீ நிலைநாட்ட பிரயாசப்படும் பொழுது, this is nothing but the foolishness of Adam and Eve. இது ஆதாம் ஏவானுடைய மதிகேடு அல்லாமல் வேறல்ல. They thought the fig leaves will cover their nakedness. அவருடைய நிர்வாணத்தை அத்தி இலை மறைக்கும் என்று நினைத்தார்கள். Yes, when a man thinks that his own righteousness is sufficient for him to reach God, he says nothing but the foolishness of his heart, trying to make the fig leaves to try to hide his terrible wickedness. அது என்ன காமிக்குதுன்னா, அவன் தன்னுடைய அறியாமையினால தன்னுடைய நிர்வாணத்தை அத்தி இலையை கொண்டு மூடுகிற மதியினத்தை காட்டுகிறது. It shows the foolishness of Adam and Eve. ஆதாம் ஏவாளுடைய மதியினத்தை காட்டுகிறது. We are the people of the generation of Adam and Eve. Not only that, we have inherited the same foolishness from Adam and Eve. நாம் ஆதாம் ஏவாளின் சந்ததி மாத்திரமல்ல, அந்த ஆதாம் ஏவாளுடைய மதியினத்தை சுதந்திரித்திருக்கிற மக்கள். That's why we always try to make an easy way of trying to make or attach the fig leaves to try to cover our nakedness. ஆகவே நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் அத்தி இலைகளை எடுத்து வெகு சீக்கிரமாய் தைத்து நம்முடைய நிர்வாணத்தை மூட பார்க்கிறோம். Even though our hearts is so wicked, நம்முடைய இருதயம் மிக பொல்லாததாக இருந்தாலும், our thoughts are so evil, நம்முடைய இருதயம் மிக மோசமானதை சிந்திக்கிறதாக இருந்தாலும், we try to justify that we are better people. நம்ம கொஞ்சம் நல்ல மக்கள்ன்றதை குறித்து நம்மளே நாமே நியாயப்படுத்தி கொள்கிறோம். ஓ ஃபூலிஷ் மேன் யூ ஆர், நீ எவ்வளோ ஒரு மதிகேடன். The foolishness has blinded your eyes. மதியம் உன்னுடைய கண்களை மூடிருச்சு. You could not understand the righteousness of God. தேவனுடைய நீதியை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. The people thought that they could build the Tower of Babel to reach God. பாபேல் கோபுரத்தை கட்டி தேவனை கிட்டிச் சேர முடியும் என்று நினைத்தார்கள். What a foolish thing it is. என்ன ஒரு மதியனம். We also try to build our own Babel towers so that we could reach God by our efforts. நாமும் கூட இந்த பாபேல் கோபுரத்தை கட்டி நம்முடைய முயற்சியினால இந்த நீதியை, தேவனுடைய நீதியை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். How many times you try to build up the Babel tower? எத்தனை முறை நீ பாபேல் கோபுரத்தை கட்டுகிறாய்? How many times God has to broken your tower of Babel?
பாபேல் கோபுரத்தை எத்தனை முறை தேவன் உடைக்க வேண்டியதாக இருக்கிறது. Sometimes it is so hard for you, the loss seems to be so great. சில சமயங்களில் இந்த இழப்பு மிக பெரிதாக இருக்கிறது. Still you are not able to learn the lessons that God's righteousness is utterly impossible for me to attain by my own effort. என்னுடைய சொந்த முயற்சியினால் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிற நினைப்பிலிருந்து நாம் இன்னும் வெளிவரவில்லை. Dear people, have you come out completely from the thought that you could satisfy God by your efforts and righteousness? உன்னுடைய நீதியினால முயற்சியினால தேவனுடைய காரியத்தை திருப்திப்படுத்த முடியும் என்று நீ நினைக்கிறாயா? Isaiah 64:6 says, ஏசாயா 64:6 சொல்லுகிறது, man's righteousness as filthy rags. மனிதனுடைய நீதி கந்தை மாத்திரமல்ல, அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தை. I tell you, dear friend, every person who tries to put up this self-righteousness appears to be a man of filthy rags. நீதியை தன்னுடைய வாழ்க்கையில தரித்து வாழ முடியும் என்று நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அழுக்கான கந்தை தரித்த மனிதனாகவே இருக்கிறான். Probably you may think that you look so beautiful. நீ ரொம்ப அழகாக இருக்கிறதை போல நினைத்து கொண்டிருக்கிறாய். But your righteousness is nothing but the filthy rags. Isaiah 64:6, ஏசாயா 64வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Isaiah 64:6, but the Bible says, வேதம் என்ன சொல்லுகிறது? 64:6, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். You are defiled. நீ தீட்டான ஒரு நபராக இருக்கிறாய். In the sight of God you are defiled, but we are all unclean. நாங்கள் தீட்டானவர்கள். We know what it is to be an unclean. வேதம் தீட்டானவன் என்பதை குறித்து என்ன சொல்லுகிறது? Of course, in the Old Testament we read about this uncleanness in many aspects and in many angles. பழைய ஏற்பாட்டில் இந்த தீட்டானவர்கள் என்பதை குறித்து பல கோணங்களில் பல விதங்களில் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We are worse than a leper. ஒரு குஷ்டரோகியை விட நம்ம தீட்டானவர்கள். எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. And all our righteousness are as filthy rags. அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம். We all do fade as a leaf. எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. And our iniquities like the wind have taken us away. You are being taken away by your own wickedness. உன்னுடைய சொந்த பொல்லாப்பினால அக்கிரமத்தினால புயலில் அடிக்கப்படுகிற ஒரு மனிதனைப் போல தூக்கி எறியப்பட்டு அடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறாய். You are thrown down. Dear people, that is our righteousness. இதுதாங்க நீதி. Except this doctrine of grace, there is no other religion in the world. No teaching of any Christianity accepts the word of God and is akin to God's word. இந்த கிருபையின் சத்தியத்தை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு மதமும் எந்த ஒரு போதனையும் கிறிஸ்தவத்தினுடைய எந்த ஒரு போதனைகளும் கூட வேதத்துக்கு ஏற்புடையதாய் காணப்படவே இல்லை.
So this is the only truth which the Bible teaches. அப்போ வேதம் போதிக்கிற ஒன்னே ஒன்று தாங்க. Every religion, every teaching of Christianity other than this doctrines of grace makes man himself a wretched, poor, proud fellow. ஆகவே இந்த ஒரு தேவனுடைய சத்தியத்தின் காரியத்தை போதிக்கிற கிருபையின் சத்தியமே அல்லாமல் வேற எந்த ஒரு சத்தியமும் மனிதனை ஒரு பரிதாபமான பெருமைக்காரனாக காட்டுகிறது. ஆகவே அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? What does he do? Because of all such foolishness in his heart, அவன் அவிதமாக ஒரு மதியனமாக இருக்கிறதுனால ரோமன்ஸ் 10:3, ரோமர் 10:3, தங்கள் சுயநீதியை நிலைநாட்ட தேடு. He tries always to establish his own righteousness. அவன் தன்னுடைய சுயநீதியை நிலைநிறுத்த பார்க்கிறான். நான் பரவாயில்ல, I am better. Oh, really you are better in your wickedness, I tell you. உன்னுடைய பொல்லாப்பில் நீ பரவாயில்லை. You are better in your ignorance. உன்னுடைய அறியாமையில் நீ பரவாயில்லை. You are better in your blindness. உன்னுடைய குருட்டில் நீ பரவாயில்லை. No other thing that we could tell about you other than this utter caricature of your all ugliness. உன்னுடைய அசுத்தமான தோற்றத்தின் பிம்பமே மாறிப்போன நிலையில் வாழுகிற உன்னை குறித்து சொல்லும்படியாக வேறொரு காரியத்தை சொல்லுவதற்கு இல்லை. தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் you want to establish your own righteousness. Oh foolish man, before this God, how foolish you are. இந்த தேவனுக்குன்பாக நீ எவ்வளவு மதியனமான மனுஷன். I tell you, it is the sheer mercy of God that you are not struck. God has been so patient with you. உன்னை அதமாக்காம ஆண்டவர் இருக்கிறார்னா அவர் உன்னிடத்தில் காண்பிக்கிற நீடிய பொறுமை இல்லாமல் வேறொன்றுமில்லை. நத்திங் எல்ஸ், வேறொன்றுமில்லை. அவனுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறான்? அவன் தன்னுடைய சுயநீதியை நிலைநாட்ட பார்க்கிறான். He wants to establish own righteousness. அதனால் என்ன பண்ணுறான்? He deliberately, 3வது வசனத்தில் பின்பகுதியில் தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். I can't obey God's righteousness. தேவனுடைய நீதிக்கு என்னால் கீழ்ப்படிய முடியாது. Madmen religions of all err in the same way. இந்த உலகத்தில் தவறி போன எல்லா மதங்களும் அதுதாங்க. கிறிஸ்தவத்தினுடைய எல்லா போதனைகளும் அதே தான். I was in a church for 17 years. 17 வருஷங்களாக ஒரு சபையில் இருந்தேன். Teaching of that is the same. அதுதான் போதனை. But inwardly I was a wreck. உள்ள நான் சரியில்லை. No deliverance, விடுதலை இல்லை. There was a hunger and longing to know the truth. சத்தியத்தை அறியும்படியான ஒரு உண்மையான தாகம் வாஞ்சை இருந்தது. I tell you, it is the mere grace of God that He brought me out from such a wreck to know God's truth. When I cried, Lord, I am utterly down. நான் முழுக்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவருக்குன்பாக தாழ்த்தின பொழுது தேவன் கிருபையாய் என்னை வெளியே கொண்டு வந்தது அவருடைய இரக்கம். Otherwise, I would have been completely carried away by my own righteousness. Probably I don't know where I would be like now. இதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கே போய் கொண்டு இருப்பேன், எப்போ இருந்திருப்பேன் எனக்கு தெரியாது. எப்போ நான் அங்கே இருப்பேன் எனக்கு தெரியாது. They think that some work of act of obedience can somehow establish a level of righteousness that will ultimately and eventually satisfy God.
அவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு வழியில், ஒரே ஒரு ஏதோ நிலையில் ஆண்டவருடைய நீதியை நான் திருப்திப்படுத்தி விட முடியும். Dear people, nothing of such sort. God has nothing to deal with such people. விதமான மக்களோடு தேவன் இடைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லைங்க. Jesus came into the world to seek a person who says, Lord, I am a sinner. இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லுகிற மனிதனையே தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். Any person who could not really acknowledge as a sinner has nothing to do with the Savior of this world. இந்த உலகத்தின் இரட்சகருக்கு தன் பாவி என்று ஒத்துக்கொள்ளாத எந்த மனுஷனுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. Yet the Bible points out the repeated futility of failing to submit to the righteousness of God. வேதம் மறுபடியுமா சொல்லுகிற ஒன்று, தேவ நீதிக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. when I want to establish my own righteousness, என்னுடைய நீதியை நான் நிலைநாட்ட தேடுகிற ஒவ்வொரு நேரமும் I say, God, my way is better than your way. அப்போ நான் ஆண்டவரே என்னுடைய வழி உம்முடைய வழியை விட பரவாயில்லை. You say, Lord, I have nothing to do with the sinners whom you are seeking in this world. இந்த உலகத்தில் நீ தேடிக்கொண்டிருக்கிற பாவிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. So indirectly you say, I have nothing to do with Jesus, or you who have come here to save sinners. பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவே, உமக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. So you try to make up a ladder to reach up the sky to say, God, I am better. ஆகவே நீ ஒரு ஏணியை வச்சு வானத்துக்கு ஏறி ஆண்டவரே நான் ரொம்ப பரவாயில்லைன்னு சொல்ல பார்க்குறேன். Is there any way that you will reach the heaven? பரலோகத்தை நீ விதமாய் போக முடியுமா? Who is God? தேவன் யார்? God is holy, பரிசுத்தமானவர், perfect and righteous. In order to get to heaven on your own, on our own, we would need to keep each of God's laws. நம்ம அவருடைய அந்த அளவுக்கு எட்டிக்கொள்ள வேண்டுமானால் நியாயப்பிரமாணத்தின் எல்லாவற்றையும் பின்பற்றக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். It is true. What Moses has written, 5வது வசனத்தில் மோசே எழுதினது உண்மைதான். We don't deny that. அதை நம்ம மறுக்கலை. மோசே நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து இவைகள் செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். That is true. But is there anyone who could fulfill the law 100%? இந்த உலகத்தில் இந்த நீதியை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்தில் யாராலும் இருக்கக்கூடுமா? Have you ever lied or disobeyed your parents? பெற்றோர்களுக்கு நீ இதுவரைக்கும் கீழ்ப்படியாமலே போனதில்லையா? பொய் பேசினதில்லையா? Have you not told any lie? எந்த பொய்யும் நீ இதுவரைக்கும் சொன்னதே இல்லையா? Have you not looked at your woman or men with lust? இச்சையோடு ஒரு ஆணைய பெண்ணை நீ பார்த்ததே இல்லையா? Is there no single thought which have come in your heart, from your heart, which is wicked and evil? உன் இருதயத்தில் எந்த விதமான பொல்லாத என்ன சிந்தை வந்ததே இல்லையா? Everyone, all have sinned and come short of glory. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போய்விட்டார். No one but Jesus kept all God's laws. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாருமே நாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவில்லை. Because he satisfied God's demand,
as a sinless perfection. He sacrificed himself on the cross to pay for our sins. அவர்தான் நீதி நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றினவர். பாவமில்லாத பரிபூரணர். தன்னையே நம்முடைய பாவங்களுக்காக பலியாய் செலுத்தினார். Only by believing and trusting in him can we get in heaven. அவரை நம்புவதன் மூலமாக மாத்திரம்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். Only one way for a sinner to get the righteousness of God. ஒரு பாவி தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. That is to go to the cross, where the Son of God, the God heaven, the God himself paid as a ransom for a sinner like me. என்னை போன்ற ஒரு பாவிக்காக இந்த உலகத்தில் தெய்வகுமாரனாகிய அவரே சிலுவையில் மரித்தாரே, அந்த இடத்துக்கு போவதை தவிர வேறொரு வழி இல்லை. Can you go and look to cross Jesus? I am not so bad. சிலுவையை நோக்கி பார்த்து, இயேசுவே நான் ரொம்ப மோசமானவன் அல்ல. Can you say? நீ எப்படி சொல்ல முடியுமா? Any person who could come to the cross could say, Lord, remember me when you get into thy kingdom as the thief on the right side. எந்த ஒரு மனிதனும் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது வலப்பக்கத்தில் காணப்பட்ட அந்த கள்வனை போல உடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைத்தரலாம். Is there any person who could say, Lord, I am not a sinner? ஆண்டவரே நான் ஒரு பாவி இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? I tell you, dear friend, one thing that we need in this world is to know of our own wicked heart. நம்முடைய சொந்த பொல்லாத இருதயத்தை அறிவதுதான் ரட்சிப்பினுடைய ஆரம்பம். The beginning of salvation is to know the wickedness of our own hearts. நம்முடைய சொந்த பொல்லாத இருதயத்தை அறிதலே ரட்சிப்பினுடைய ஆரம்பம். A person who could not understand and perceive the utter wickedness of his heart can never be saved, because he can't go to the cross as a person who is in need of being saved. தன்னுடைய வாழ்க்கையில தான் ஒரு பொல்லாத பாவி என்று உணராமல், தன்னுடைய பொல்லாத இருதயத்தை அறியாமல் ரட்சிக்கப்படவே முடியாதுங்க. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அவன் அறியாமல் இயேசுவினிடத்தில் போய் இயேசு தன்னை தாழ்த்த முடியாது. He may be like the other person who stood on near the cross, like the Pharisees or Sadducees. சிலுவை கரிகளை நின்ற சதுசேயர் பரிசேயர்களைப் போல காணப்படலாம். You may be a Pharisee or a Sadducee. You could say, crucify him, crucify him. ஒருவேளை நீ அந்த சதுசேயன் பரிசேயனை போல நின்று கொண்டு சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லுகிற மனிதனாய் காணப்படுவாய். Every person who exalts his own righteousness is the person who identifies with the crowd where the cross was saying and shouting, crucify him, crucify him. தன்னுடைய பாவப்பட்ட இருதயத்தை அறியாத எந்த ஒரு மனுஷனும் சிலுவை அண்டை நின்று அந்த கூட்டத்தாரில் ஒருவனாக இயேசுவை சிலுவையில் அறையும் அறையும் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாகவே காணப்படுகிறான். Dear people, unless you really come to an understanding of your own foolishness, of own righteousness, I tell you, you can't be saved. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மதியன இருதயத்தினுடைய மதிகனத்தை அறியாமல் ரட்சிக்கப்படவே முடியாதுங்க. 100 times you can say that I'm saved, but utter foolishness and ignorance that you are destined to the hell fire, to be taken away in a time where God has really appointed for you. உடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நீ வேணாலும் சொல்லலாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க, ஆனால் தேவன் நியமித்திருக்கிற நாளில் வேளையில் நரகத்துக்கு நீ அழைக்கப்பட போகிற ஒரு பாவியாகவே இருக்கிறாய். If you are counting on your works,
you will be eternally disappointed. உடைய சொந்த கிரியைகளை நீ கணக்கிட்டு பேசிக் கொண்டிருப்பாயானால் இங்கே இல்லை, நித்தியத்தில் நீ ஏமாற்றப்பட்ட ஒரு பாவியாகவே காணப்படுவாய். These filthy rags, what does it show? இந்த அழுக்கான கந்தை எதை காண்பிக்கிறது? The righteousness of your own ugliness, உன்னுடைய சொந்த நீதியின் அசுத்தத்தை காட்டுகிறது. It's so ugly. You think that it is so good. நீ ரொம்ப நல்லது நினைக்கிற அதா முற்றிலும் அது ஒரு அழுக்கானது. I tell you, dear friend, the only way to please God is to submit to His righteousness. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில இந்த நீதிக்கு உன்னை தாழ்த்துவது தான் ஒரே ஒரு வழி. That is the only way by which we could reach heaven. பரலோகத்தை கிட்டிச் சேரும்படியான ஒரே ஒரு வழிதாங்க இருக்கிறது. I tell you, it is nothing but the sheer work of the Spirit of God in the heart of a person. ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானுடைய கிருபையின் செயலே அல்லாமல் இது ஒரு என்றுமில்லை. Can a proud heart be humble other than by the work of God? இந்த ஒரு பொல்லாத இருதயமானது தேவனுடைய கிருபையினால் அல்லாமல் உடைக்கப்பட முடியுமா? Can a soul be broken other than by the work of the Spirit of God? இந்த சவுலுடைய பொல்லாத இருதயம் தேவ ஆவியினால் அன்றி உடைக்கப்படுகிற வழி என்பது உண்டா? No partiality, பாரபட்சமில்லை. Don't think that you are better one. நீ பரவாயில்ல நினைக்காத. God is not a respecter of person. மனுஷனை பாரபட்சமாய் பார்க்கிற தேவன் அல்ல. You may be a beggar or you may be the richest man in the world. நீ ஒருவேளை ஒரு பிச்சைக்காரனா இருக்கலாம், ஆனால் இந்த ஒருவேளை உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் இருக்கலாம். What has got your richness to do with God? உன்னுடைய ஐஸ்வர்யம் தேவனோடு கூட எந்த விதத்தில் அது மதிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது? In no time your breath can be taken. எந்த நேரத்திலும் உன்னுடைய மூச்சு கீழே தாழ்த்தப்படும். இந்த புக் ஆஃப் டானியல், தானியேல் புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது, the king Nebuchadnezzar சொன்னான், oh dear people, he thought that he was such a big man. அவன் நினைச்சான் அவன் மிகப்பெரிய ஒரு மனிதன் என்பதாக அவன் எண்ணினான். He thought that he was so big. அவன் தன்னுடைய வாழ்க்கையில மிக பெரியவன் என்பதாக எண்ணினான். He said, the Babylon built for my glory. என்னுடைய மகிமைக்காக கட்டப்பட்ட பாபிலோன் நகரம் அல்லவா? This is my, இது என்னுடையது. I have built it, நான் இதை கட்டினேன். It's true, he made all statues and many other things. அவன் உண்மைதான், அங்கே பலவிதமான சிலைகளையும் மற்றவைகளையும் உண்டாக்குனது உண்மைதான். Yes, because he was a big king, he could make such a big statue of the one which cost so many, probably millions and millions of real. ஒருவேளை அவன் பணம் இருந்ததுனால அவன் நினைச்சிருந்திருப்பான், பல கோடிக்கணக்கான பணத்தை கொண்டவனாக இருந்திருப்பான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அதை செய்தது எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக அது வீண், விருதா, அது முற்றிலுமாக ஒன்றுமே கிடையாது.
அம்மையாலே அநேக சமயங்களில் நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படித்தான் சிந்திக்கிறோம். நான் என்னுடைய மகிமைக்காக. Daniel 4th chapter, தானியேல் 4வது அதிகாரம். He was such a big true. மிகப்பெரிய ராஜா, உண்மைதான். அவன் சொன்னான், he said, என்ன சொன்னான்னா, I have built for my own glory. என்னுடைய மகிமைக்காக கட்டினது. 30th verse, Daniel 4th chapter 30th verse, தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமைக்காக, என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். Oh, he said, like this, the king spake and said, is not this great Babylon that I have built for the house of the kingdom by the might of my power and for the honor of my majesty? என்ன ஆச்சுங்க? 31 பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, even he did not complete his word, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகத்நேச்சரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்த நேரமே அந்த வார்த்தை நேபுகத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனிடத்தில் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. The king of Babylon, பாபிலோன் ராஜா, he is the king of Babylon when he was seen by the people. மக்களினால அவன் பார்க்கப்படுவது. Is this the great king who ruled the Babylon? பாபிலோனை ஆட்சி செய்த ராஜாவா இவர்? Dear people, this is nothing but of the same kind when we try to build our own righteousness and to say, I am a better person. நம்முடைய வாழ்க்கையிலும் இதுக்கு புறம்பானது ஒன்றுமில்லை. நம்முடைய நீதியை நிலைநாட்டி நாம் நல்ல ஒரு பரவாயில்ல நல்ல மனுஷன் சொல்றதுக்கு சமமானது. பட் கிங் நெபுகத்நேசர் was thrown down to the flat. நெபுகத்நேசர் தரையில் கீழே வீழ்த்தப்பட்டான். But you and I are living even now. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Dear people, don't think it is anything that is good in us that keeps us alive. நம்மில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் நம்மை உயிரோடு காக்கிறதாக நீங்கள் தயவு செய்து எண்ணிக்கொள்ள வேண்டாம். Probably God is so patient. தேவன் ஒருவேளை நம் பேரில் பொறுமையாக இருக்கிறார். When God's grace, when God's mercy came upon him, அவனுக்கு ஆண்டவருடைய இரக்கம் வந்த பொழுது அவன் சொன்னான், 34th onwards, 36, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகத்நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது.
என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகத்நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்றான். That is this final statement. Because of his pride was thrown to the dust. பெருமையினால தரைத்தாள். But thou art able, for the spirit of the holy gods is in thee. ஓ அருமையானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட கடைசி காரியம் அதுவாகவே இருந்தது. That was the only thing that he could really say. Now I, Nebuchadnezzar, praise and extol and honor the King of heaven, all whose works are truth, and his ways judgment. 37th verse. And those that walk in pride he is able to abase. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதியை அறியாமல் சுய நீதியை நிலைநாட்ட பிரயாசப்படுகிறோமா? Do we really not knowing the righteousness of God, trying to establish our own righteousness? Let us humble, தாழ்த்துவோம். Lord, my righteousness is like filthy rags. என்னுடைய நீதி அழுக்கான கந்தை. I could not understand my own foolishness, but the many sins which I have committed, but not even knowing to the least extent that I have committed that a grave sin against God. நான் எத்தனையோ பாவங்களை செய்து தேவனுக்கு விரோதமாக பெரிய பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்கிற ஒரு சின்ன உணர்வு இல்லாமல் கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. How many ways and things in which we are like that. எத்தனை காரியங்களில் அவிதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The God is merciful. ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். Even now, what do you say for the God's saying of you? இந்த வேளையிலும் கூட தேவன் உன்னை குறித்து சொன்ன காரியங்களுக்கு என்ன பதில் நீ அளிக்கிறாய்? Are you willing to submit to God, or still you want to establish your own righteousness, thinking that you are better, disobeying, not submitting to God's righteousness? இன்னொன்றைய வாழ்க்கையினுடைய சுயநீதியை நிலைநாட்டி தேவனுடைய நீதிக்கு கீழ்ப்படியாமல் உடைய வாழ்க்கையில உன்னை உயர்த்தி கொள்ள பார்க்கிறையா? Dear people, God above you. தேவன் உன்னை ஒரு அசிங்கமாய் பார்க்கிறதை போல வெறுக்கிறார். No other way other than submitting to God. Lord, have mercy upon me, the poor sinner. பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுவதை தவிர வேறொன்றுமில்லை. It's better to name us as a sinner than any other glorious name, even which has been given to us by our parents. நம்முடைய பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட பெயரை வைத்துக் கொள்வதற்கு பதிலாக நம்மை பாவி என்று நம்மை அழைத்துக் கொள்வது நமக்கு உகந்த நல்ல பெயர். செபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நம்முடைய சுய நீதியை நிலைநாட்ட பார்க்கிற காரியத்தை நீர் அருவருக்கிறீர். ஆனால் அது தெரியாமலே எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய சுயநீதியை நிலைநாட்ட எவ்வளவாக நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். எவ்வளவாக ஒவ்வொரு சன நேரமும் மற்றவர்களுக்குன்பாக நான் ஒரு நல்ல மனிதன் என்று, நல்ல மனுஷி என்று காட்ட பிரயாசப்படுகிறோம். கர்த்தாவே, எங்கள் பாவங்களை மன்னியும். எத்தனை வேளைகளில் நீர் அருவெடுக்கப்பட்ட விதமாய் பேசுகிறதிலும் நடக்கையிலும் சிந்திக்கிறதிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்று, பரிசுத்த மனவாட்டிகள் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே.
ஆகவே எங்கள் சுயநீதியை நிலைநாட்ட பார்க்கிறோம், தேவ நீதிக்கு கீழ்ப்படிய மறுக்கிறோம். we deny to submit to God's righteousness. தேவனே மன்னியும், எங்களுக்கு இரங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.